இந்த போர் தொடங்கின காலத்துலேருந்தே இப்போ கியூபாக்கெல்லாம் எரிபொருள் இல்லை, பெட்ரோல்லாம் கிடையவே கிடையாது. கியூபாக்கெல்லாம் நாம் கொடுத்தோம், நாம் வந்துட்டு சில பேரர்கள் நாம் அவங்களுக்கு கொடுத்தோம். அதுபோல் நிறைய நாடுகளில் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியிலேருந்து கப்பல் வராததுனால நிறைய நாடுகள் சம்பித்து போனாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 5 ரூபா மட்டும்தான் விலையேற்றம். அது கூட சமீபத்தில் நடந்துச்சு, தவிர அதுக்கு முன்னாடி விலையேற்றம்ன்றது கிடையாது. அதே போல் பற்றாக்குறை கிடையாது. மற்ற எல்லா கண்ட்ரியுமே பற்றாக்குறை, கியூவில் நிற்பாங்க, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சிலிண்டர் கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, டீசல் தட்டுப்பாடு இல்லை, விமான போக்குவரத்து பாதிக்கப்படலை. நிறைய நாடுகள் விமான போக்குவரத்தை பாதியாக குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் விமான போக்குவரத்து தடைப்படலை. அதேபோல் பெரிய விலையேற்றமும் இல்லை. அதற்கு காரணம் வெளியுறவு கொள்கை. அதாவது ஒரு சில நாடுகள்லாம் ஒரு கண்ட்ரி கிட்டேருந்து மட்டும்தான் கச்சா எண்ணெய் வாங்குவாங்க. ஆனால் நாம் பல நாடுகள் கிட்டேருந்து வாங்குகிறோம். அமெரிக்காவோட எதிர்ப்பையும் தாண்டி நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கினோம், அமெரிக்காவோட எதிர்ப்பை தாண்டி நம்ம ஈரான் கிட்ட வாங்குகிறோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் போர், ஆனால் ஈரான் கிட்டேருந்தே நம்ம வாங்குகிறோம். ஈரான் சவுதி அரேபியாவுக்கும் போர், ஆனால் நம்ம சவுதி அரேபியா கிட்டேருந்து வாங்குகிறோம். அப்போ இது எந்த மாதிரியான வெளியுறவு கொள்கை பாருங்கள். 2 நாடுகள் சண்டை போட்டுக்கிறான், ஏதாவது ஒரு நாடு கிட்ட தான் நம்ம வாங்க முடியும். ஆனால் 2 நாடுகள் சண்டை போடுறோம், 2 நாடுகிட்டையுமே நம்ம கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். இந்த 2 நாட்டுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம், ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம். அதே போல் ஆயுதங்களை வந்துட்டு நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்குகிறோம். அப்போது சண்டை போடுறவங்ககிட்டயே வாங்குகிறோம், சமாதானப்படுத்தவங்ககிட்டயே வாங்குகிறோம். இந்த மாதிரியான வெளியுறவு கொள்கை எந்த நாடுமே வைத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களை பார்த்து உலகமே வியக்குது, உலக தலைவர்களாக அவருக்கு முக்கிய விருதை கொடுக்குறாங்கன்னா இதுதான் காரணம். எப்படி இவரால் முடியுது? போகிற இடம் பூரா பார்த்தீங்கன்னா மோடிக்கு வந்து தனித்துவம் தான் சார் இருக்கு. ஆமாம், எல்லா பிரதமரும் அவரை வந்து பப்புவா கினியாவுடைய பிரதமர் வந்து காலில் விழுறாருங்க, பிரைம் மினிஸ்டர் காலில் விழுறாரு. இதெல்லாம் மரபில் கிடையவே கிடையாது. எந்த நாட்டில் நடந்திருக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த பிரதமருக்கு நடந்திருக்குன்னா யாருக்குமே கிடையாது. 33 விருதுகள் இது வரைக்கும், உயரிய விருதுகள், ஒரு நாட்டோட உயரிய விருதை நரேந்திர மோடிக்கு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இதுக்கு காரணம் இதுதான் காரணம். 140 கோடி மக்கள், 140 கோடி மக்களுக்கு தேவையான எரிவாயுவை கொடுக்கணும், 140 கோடி மக்களுக்கு தேவையான பெட்ரோலை கொடுக்கணும், 140 கோடி மக்களுக்கு தேவையான டீசலை கொடுக்கணும். எப்படி முடியும்? இவ்வளோ பெரிய போர் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம கப்பல் மட்டும் வெளியே வருது, மீதி கப்பலெல்லாம் அங்கே முடக்கி வைக்கிறாங்க. இந்திய கப்பல் மட்டும் தங்கு தடையின்றி வருதுனாக்கா அதுக்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு இப்போ ஏற்றின போது எவ்வளோ சவால் விட்டு தானே சார் மோடி. ஆமாம், எங்கள் கப்பலை அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் நாங்கள் சொல்கிறோம். இது மாதிரி யார் செய்ய முடியும்? இவ்வளோ தைரியம் யாருக்கு வரும்? நீ அங்கே கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னா வாங்குவேங்கிறாரு, நீ ஈரான் கிட்ட வாங்கக்கூடாதுன்னா வாங்குவேங்கிறாரு. இவ்வளவு தைரியமான பிரதமர் யார் பார்த்துருக்கா? அது இல்லாமல் இப்போது 50% மட்டும்தான் பயன்பாட்டுக்கு இருந்துச்சு, இன்றைக்கி 100% நீங்கள் தங்கு தடையின்றி இனிமேல் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு ஒருத்தங்க கூட பாராட்டு தெரிவிக்கல. டீசல் விலை, பெட்ரோல் விலை ஏறும்போது மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி போராடுறான், காங்கிரஸ் கட்சி இறங்கி போராடுறான், விசிக இறங்கி போராடுறான், திமுக இறங்கி போராடுறான். இன்றைக்கி இவ்வளோ பெரிய தளர்வு கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தங்க கூட பாராட்டல. இதே தான் ஜிஎஸ்டி வரியை குறைக்கும் போது கூட எவனும் பாராட்டல. அப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நல்லது ஒரு நாட்டுக்கு செய்யும் போது, ஏன்னா இன்றைக்கி உலக நாடுகளை ஸ்தம்பித்து கொண்டிருக்கும் போது இந்தியாவை யாருக்குமே கஷ்டமே தெரியல. எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம். எவனும் போய் பெட்ரோல் பங்கில் க்யூவில் நிற்கல, எவனும் போய் சிலிண்டர் கம்பெனியில் போய் க்யூவில் நிற்கல. தங்கு தடையின்றி மக்கள் யாருமே எங்களுக்கு சிலிண்டர் வரலன்னு சொல்லலை, யாருமே எங்களுக்கு பெட்ரோல் வரலன்னு சொல்லலை, யாருமே எங்களுக்கு டீசல் வரலன்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாட்டை கொப்போட வச்சு வெளியூர் கொள்கையை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாரு. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நபரை நாங்கள் கேட்கணும் அவங்ககிட்ட சட்டசபையில். 12 வருஷம் ஆயிடுச்சியா, அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிங்கன்னு ஒரு பாஜக எம்எல்ஏ கேட்குறாரு. அதற்கு ஒருத்தர் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. யார்? வன்னியரசு என்ற ஒரு நபர் எந்திரிச்சு, இங்கே எதுக்கு சட்டசபை மாண்பு அதிகரிக்கணும்னா பிரதமர் பாராட்டாத மாண்பு அதிகரிக்குமா, என்ன சொல்ல வராருன்னு அதையும் நீ தடுக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட மனநிலையில் மக்கள் உங்களை வச்சுருக்கிறாங்க? நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சது வேற கூட்டணிக்கு, ஆனால் நீங்கள் மந்திரி சபை வாங்கினது, நீங்கள் மந்திரி சபையில் நீங்கள் இருக்கீங்கன்னாக்கா அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் போட்ட பிச்சை. இன்றைக்கி விசிகாவுக்கு விஜய் போட்ட பிச்சையினால தான் இன்றைக்கி வன்னியரசு அமைச்சர். நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடியதுனால தான் நீங்கள் இன்றைக்கி சட்டசபையில் பேசுகிறீங்க. சட்டசபையில் ஒரு பாஜக எம்எல்ஏ கேட்குறாரு, 12 வருஷம் ஆகுதுங்க, நேருவையும் கடந்து இன்றைக்கி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, இது சாதனை, இந்த சாதனைக்கு ஒரு பாராட்டு தெரிவிங்கன்னு சொல்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது? அது தெரிவிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கல் நெஞ்சக்காரனாக வன்னியரசு இருப்பார் பாருங்க. அப்போ இன்றைக்கி அந்த எரிபொருள் தட்டுப்பாடை நீக்கி இன்றைக்கி எல்லாமே சகஜ நிலைமைக்கு திரும்ப வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இதற்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னா வேணாமா? அப்போ எதுக்குமே நீங்கள் தெரிவிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவரோட சலுகைகளை மட்டும் வாங்கி கொண்டு அவரை தூற்றுவதையே குறிக்கோளாக தமிழக தலைவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனநிலை மாற வேண்டும்.